திருவெம்பாவை என்பது சிவபெருமானை குறித்து மாணிக்கவாசகரால் பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பாகும். இந்த திருவெம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளார்கள். கன்னிப்பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுகின்றனர். திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டது. இதில் முதல் 8 பாடல்கள் சிவபெருமானின் புகழ்களை பாடியபடி நீராடச் செல்லுதலை குறிப்பது. 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவதாகவும் 10வது பாடல் நீராடுதலையும் குறிக்கின்றன. பெண்கள் நோன்பு நோக்கு செல்லும்போது தூங்குபவளை எழுப்பும் காட்சி திருவெம்பாவையில் வருகின்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி சிவலோகன் தில்லைச்சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னைப்பழம் தீயாடும் கூத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதை திருவெம்பாவை விளக்குகிறது. மார்கழியில் திருவெம்பாவை பாடுவதால் கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம். கன்னிப் பெண்களின் மனதிற்கேற்ற மணவாழ்க்கை அமைகிறது. ஜாதகத்தில் திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் இருப்பின் அவை நீங்கி நல்வாழ்க்கை அமைகிறது. அதிகாலையில் எழுந்து பாடுவதால் ஆரோக்கியம் கிடைக்கிறது.